பாய்ஞ்சுக்கிட்டு இருக்க நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல இருந்த மரத்துல தனக்கு தேவையான மரம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தாரு மகரிஷி. அந்த மரம் இங்கே கூட இல்லை, சற்று முன்னே போய் பார்ப்போம் அப்படின்னு தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருந்தாரு அந்த மகரிஷி. அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல கரையில அனாமிகா மயக்க நிலையில இருந்தா. அத பார்த்து மகரிஷி வேக வேகமா அங்க போனாரு. அந்த பொண்ணு கையை பிடிச்சு நாடி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாரு. உயிர் போகவில்லை, பிழைக்க வேண்டும் என்று நினைத்து இந்த உயிர் ஊசலாடுகிறது. ஆனால் இப்பேற்பட்ட காரியத்திற்கு இவள் எப்படி தயாரானாள்? இந்த பெண்ணிற்கு வந்த கஷ்டம் என்னவோ அப்படின்னு நினைச்சு அனாமிகாவை 2 கையாலையும் தூக்கிக்கிட்டு கொஞ்ச தூரத்துல நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல அவரோட குடிலுக்கு அவளை கூட்டிக்கிட்டு போனாரு. அங்க இருந்த படுக்கையில படுக்க வச்சாரு. பச்சை இலைய அரைச்சு அனாமிகாவோட நெத்தியில போட்டாரு. ஒரு 10 நிமிஷம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா கண்ணை திறந்தா. அவ இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. தன்னை காப்பாத்தின சாமியார பார்த்து அந்த மகரிஷிய பார்த்து 2 கையும் எடுத்து கும்பிட்டா. நல்லா இருமா, பார்ப்பதற்கு தஞ்சாவூர் பொம்மை போல் இருக்கிறாய். என்னவாயிற்று? தற்கொலை செய்து கொள்ள ஏன் நினைத்தாய்? உனக்கு வந்த கஷ்டம் என்னம்மா? அத கேட்ட அனாமிகா அழுதுகிட்டே தன்னோட கால்களை காமிச்சா அவருக்கு. அந்த கால்களை பார்த்த சாமியார், கால்கள் விழுந்து விட்டதென்று நீ தற்கொலை செய்ய முடிவு பண்ணிவிட்டாயா அம்மா? அனாமிகா பதில் எதுவும் பேசாம மௌனமா அப்படியே இருந்தா. இதோ பாரம்மா, இப்பொழுது நான் உன் கால்களை சரி செய்கிறேன். அப்பொழுது உன் வாழ்க்கை நன்றாக இருக்குமா? அத கேட்டு அனாமிகா சந்தோஷப்பட்டு, ஐயா சாமியாரே, தயவு செஞ்சு இந்த கால்களை மட்டும் சரி பண்ணி என் வாழ்க்கையில ஒளி ஏத்துங்க, என் குடும்பத்துல விளக்கு ஏத்துங்க சுவாமி. என் கால்கள் நல்லானா கண்டிப்பா என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சுவாமி என்ன நம்புங்க, வேணும்னா என் கூட வீட்டுக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் சந்தோஷமா இல்ல, நான் நல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சரி பண்ணி கொடுத்த காலை நீங்களே திரும்பவும் பழைய மாதிரி ஆக்கிடுங்க அப்படின்னு தன்னோட வாழ்க்கை மேல இருந்த நம்பிக்கைய அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த சுவாமி கிட்ட சொன்னா. அப்போ சுவாமிக்கு அனாமிகா மேல சந்தேகம் வந்தது. இதோ பாரும்மா, உனது கால்கள் நல்லானால் உனது வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கும் என எனக்கு தெரிகிறதம்மா. அது மட்டுமல்ல, நடக்க முடியாமல் போன காரணத்திற்காக நீ உன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ள நினைக்கவில்லை என்றும் எனக்கு தெரிந்துவிட்டது. இவ்வளவும் நடப்பதற்கு என்ன நடந்ததம்மா? ஐயா, நீங்க என் காலை சரி பண்றேன்னு சொல்ற காரணத்துக்காக நான் நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு அனாமிகா தன்னோட கணவன் செய்யற வேலை, பணத்தை கொண்டு வந்து மாமியார் கிட்ட கொடுக்கறது, சாரதா அன்பா பாத்துக்கிட்டது, எதிர்பாராத விபத்துல அனாமிகா கால்களை இழந்தது, மாச சம்பளம் பத்தாம போனது, மாமியார் அனாமிகாவ மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் தள்ளி விட்டது, எல்லாத்தையும் அழுகையோட விவரமா சொன்னான். அனாமிகா கதைய முழுசா கேட்டதுக்கு அப்புறமா, உன்னுடைய மாமியார் உன்னை தள்ளி விட்டது நியாயப்படுத்த முடியாது. ஐயா, என் மாமியார் கஷ்டப்படுறவங்க, வர்ற சம்பளத்தை வச்சுதான் கொஞ்சம் ஆசை கனவு எங்களுக்காக செஞ்சுக்கிட்டு வராங்க. திடீர்னு செலவு அதிகமாகி வரவு குறைஞ்சதுன்றதுனால ஆதாயம் வர்றதுக்கான வழி எங்கேயுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம என் கணவர் என் கால்கள் இப்படி ஆயிடுச்சுன்ற கவலையில ஆபீஸ்க்கும் சரியா போகல. அதனால வீட்டுக்கு வர்ற வரவு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை எப்படி நடத்த முடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சாமியார் கிட்ட பதிலே இல்ல. கைகள்ல இருந்த பச்சை இலைய அனாமிகா கால்ல தேய்ச்சி விட்டாரு. இப்பொழுது எழுந்து நில்லம்மா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பொறுமையா எந்திரிச்சு நின்னா. 2-3 தடவை கீழே விழுந்ததுக்கு அப்புறமா 4வது தடவை அனாமிகா வெற்றிகரமா அவ கால்கள்ல நின்னா. தன்னுடைய கால்கள் மறுபடியும் வேலை செய்யுதுன்னு பார்த்த உடனே அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டு கையெடுத்து கும்பிட்டா. என் வாழ்க்கைய காப்பாத்திட்டீங்க, என் வாழ்க்கைய திரும்ப காப்பாத்திட்டீங்க சுவாமி. இது பாரம்மா, காட்டில் சிறிது தூரம் போனதும் ஒரு வழி தென்படும். அந்த வழியை பின்தொடர்ந்து போ. காட்டு நாயகி என்கிற அம்மன் கோவில் உள்ளது. கும்பிட்டு விட்டு போவோமா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடக்கும் அப்படின்னு மகரிஷி சொன்னதும் அனாமிகா எதுவும் பேசாம காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல சின்ன பாதை தெரிஞ்சது. அந்த பாதைய பின்தொடர்ந்து அனாமிகா போய்கிட்டே இருந்தா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த காட்டு நாயகிய கையெடுத்து கும்பிட்டு கண்ணீரோட சாரதா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா காட்டு நாயகி, என்ன மன்னிச்சிடு,
பாக்யவதியான என் மருமகளை இப்படி பண்ணிட்டனே, அந்த கடவுள் பண்ண தப்புக்கு அவ வாழ்க்கைய நானே அழிச்சிட்டேன்னு நினைக்கிறேம்மா. அதுக்கு நான் எனக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க சாரதா. அத கேட்ட அனாமிகா கவலையோட அத்தைய பாத்துட்டே இருந்தா. அதுக்குள்ள சாரதா போயிட்டாங்க. வீட்ல போய் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அனாமிகா காட்டு நாயகிய வேண்டிட்டு அங்கிருந்து போனாங்க. சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. பையன் பிரசாத் அனாமிகாவை பத்தி கேட்டான். கண்ணீரோட சாரதா சொன்னாங்க, அனாமிகாவ மலையில இருந்து புடிச்சு தள்ளி விட்டுட்ட. சம்பாதனை காலு ரெண்டும் இல்லாத மருமகளுக்கு சேவை செய்ய முடியலன்னு அவளை கொன்னுட்ட அப்படின்னு அழுதாங்க. அத கேட்ட ரமேஷும் கூட அழுதாங்க. தம்பி ரமேஷ், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோடா. அந்த பொண்ணு கூட கண்டிப்பா வேலைக்கு போகணும். சம்பளத்தை கொண்டு வந்து என் கையில கொடுக்கணும். சாரதா, எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? நான் பாக்குறது சாரதா தானா? வெங்காயம் உரிச்சா கூட மருமகளுக்கு கண்ல இருந்து தண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கிற சாரதாவா நீ? புள்ளைய மறுபடியும் கல்யாணம் பண்ண சொல்றிய? நீ செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை அனுபவிக்க போற? அதுக்கு தண்டனையா அனுபவிக்க போறேன். பையனுக்கு நல்ல கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ வைங்க. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பினாங்க. அதுக்குள்ள அனாமிகா நடந்து வீட்டுக்கு வந்தா. அனாமிகாவை பார்த்து பிரசாத் ரமேஷ் ஷாக் ஆனாங்க. அனாமிகா மாமியார பத்தி அவங்க கிட்ட கேட்டா. உன்னை கொன்னதுக்கு தண்டனை அனுபவிக்க போறேன்னு சொல்லி வெளியே போனா. நான் தான் திரும்ப வந்துட்டேனே மாமா. அத்தை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம காப்பாத்தணும், வாங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆளுக்கு ஒரு திசைக்கு போய் சாரதாவை தேடினாங்க. அப்போதான் சாரதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த எஸ்ஐ அரவிந்த் கிட்ட மருமகளை தான் எப்படி கொன்னாங்கறத வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆதாரம் வேணும்னு எஸ்ஐ சொன்னாரு. ரமேஷ் நம்பரை வாங்கி அவனுக்கு ஃபோன் பண்ணாரு. ரமேஷுக்கு அவங்களோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த விஷயம் தெரிஞ்சது. உடனே எல்லாரும் சேர்ந்து எஸ்ஐ அரவிந்த் கிட்ட வந்தாங்க. அங்க